ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம நிறையா வாங்கிடுவோம் சில சமயங்களில். அதை வந்து இப்படி ஸ்டோர் பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் இதை போல் ரேப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு லெமன் தோல் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகாமல் ஹார்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம லெமனை வந்து ஸ்டோர் பண்ணலாம். லெமனை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஜூஸை தனியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. லெமனோட தோலை கூட நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். சளி பிடிச்சிருச்சுன்னா நீராவி பிடிக்கிறதுக்கு இந்த லெமன் தோலையும் அந்த தண்ணியில் சேர்த்து நம்ம நீராவி பிடிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த அந்த ஜூஸ்லேருந்து சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜூஸில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஐஸ் ட்ரே இருக்கும் இல்லையா, இதில் வந்து நான் எல்லா க்யூப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு புதினா எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். இதே போல் சில வேலைகளை நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குயிக்காக வந்து அவசரமாக வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா பரபரப்பான நேரத்தில் இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஐஸ் ட்ரேயில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லெமன் ஜூஸ், அதை இதில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்.